ஆக்டர் ரவி மோகனோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இருக்குது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் ஆர்த்தி ரவியோட மதர், அது மட்டும் இல்லாமல் ரவி மோகனோட மாமியார் ரீசெண்டாக சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த விஷயம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய பெண் சம்மந்தப்பட்டதா அந்த விஷயங்களை பேசுனீங்களா, இல்லை வேற எதுக்காக விஜய் சாரை மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதை தொடர்ந்து நடிகை குஷ்புவும் இன்னைக்கு ராஜ்மோகன் மற்றும் நடிகர் அதாவது முன்னாள் நடிகர் விஜயை மீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இன்னும் பெரிய பேசுபொருளா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரவிமோகனை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த அவருடைய வீட்டு செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் உச்ச இடத்துல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு சமூகத்து முன்னாடி உடஞ்சி அளந்து பேசும்போது அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பசங்களை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நிறைய நாள் என்னுடைய பசங்களை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணி ஏமாந்து போயிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போதும் பவுன்சர்ஸ் போட்டு அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால் கூட அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைஞ்சி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் அவளையும் சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்த பண்ணி அவளை என்கிட்ட இருந்து துரத்திட்டீங்க. ஆனால் அவள் ரொம்ப புத்திசாலி, அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் அந்த டைமில் வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெனிஷாவை இந்த மாதிரி செஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு இவர் புரோக்கர் ஆகி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்காக அவருடைய நண்பர் கார்த்தி ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசினார். அவன் ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கான். இந்த மாதிரி சமயத்தில் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிரதை விட்டுட்டு, கருத்து சொல்றதை விட்டுட்டு அவரை கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். அவரும் மனுஷன்தான், தப்பு பண்ணாத மனுஷங்க உலகத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருடைய வீட்டில் ரொம்ப நாளா காவல்காரரா இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி அழுது பேசுற விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஒரு வீட்டு வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒரு ரொம்பவும் அந்த தராதரம் பார்க்காம அவ்வளவு நல்லா பழகுவார். ஈவன் அவருடைய கார் உள்ளே போகும்போது கூட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போவார். சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்காம ஒரு நாள் கூட போக மாட்டார். எவ்வளோ ஒரு பெரிய இடத்துல கூட அந்த மாதிரி மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸை கொஞ்சம் கூட உயர்த்தி பேசாத ஒரு தங்கமான மனுஷன்தான் ரவி சார். அது மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய விஷயங்கள் பர்சனலாக அவரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ண விஷயங்கள்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இது நாள் வரைக்கும் இருக்கிறேன். எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ கடந்த ஒரு 4-5 வருடங்களாக அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய சிரிப்பு, அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த அந்த பிரச்சனையோட வெளிப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு ரொம்பவும் அழுது உடஞ்சி பேசுறத பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே மன வருத்தமா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முதலாளின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகர்கள், பணக்காரங்க யாருமே அந்த அளவுக்கு வேலைக்காரங்க கிட்ட நின்று கூட பேச மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தோள் மேல கையை போட்டு பேசுற அளவுக்கு நல்ல மனுஷன். இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. தயவு செய்து அவருடைய நிலைமையை புரிஞ்சுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.